தமிழ்நாட்டில் சுனாமி தாக்கிய 21வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஆழி பேரலையில் சிக்கி உயிர் நீத்த தங்களது உறவுகளுக்கு கடலூர் மாவட்ட கடற்கரையோர கிராம மக்கள் கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். வச்சுட்டு எங்கள் அம்மாவும் நானும் மீன் பதின்னு வரதுக்காக போனோம். உடனே எல்லாம் சத்தம் அலற சத்தம் எங்கேடுச்சு. என்னன்னு தெரியலம்மா, ஓடையான்னு கத்தனேன். இது போல் தண்ணி வந்துருச்சா, ஓடையான்னு கத்தனேன். பைப்பரில் ஏறினேன். எங்கள் அம்மாவை தூக்கவும் முடியல. எங்களால் பைப்பரோட தூக்கினே போகிறோம். ஆற்றுலையே எங்களை அடிச்சுட்டு போகுது. பைப்பில் ஏற முடியல. எங்கள் அம்மா தூக்கியே போட முடியல என்னால். எல்லா பைப்பு பெரிய பொருளில் ஏறி குதிச்சு தான் எங்கள் அம்மா தூக்கி தண்ணியில் இருந்து தூக்கி உள்ளே போட்டாங்க பைப்பர் உள்ள. குழந்தைங்களை காணாம குழந்தைலாம் போச்சுன்னா அடிச்சுக்கிட்டு அழுகிட்டு போடுறோம். பிஸ்னஸ் ஆஃபீஸ் வழியே எங்களை தூக்கின்னு போயிடுச்சு. அந்த போட்டாடம் போட்டை இழுத்து முள்ளு செடியில் கட்டி போட்டுட்டு அப்புறமா அந்த போல்டேஷன் வழியாக ஓடியாந்து தோணியாண்ட ஓடியாந்தா என் பிள்ளைங்க செத்து தீன்னு வந்தாங்க. அதோட ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரியில் செத்துருச்சுமா குழந்தைன்னு சொன்னாங்க. அதோட அடிச்சுக்கிட்டு அழுகிட்டு வரும். எனக்கே மனம் நல்லா சரியில்லாத போயிடுச்சு. 3 வருஷமா மனம் நல்லா சரியில்லாத இருந்தேன். இப்போதான் கொஞ்சம் தேடி கடைக்கு போகிறோம். கடல் மாலாவுக்கு தண்ணி அபிஷேகம் பண்ண பால் அபிஷேகம் பண்ணிட்டு மேலும் கொளுத்திட்டு போகிறோம். இது தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரிவள்ளல், விவரங்கள். சரிதா, தமிழகத்தில் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி என்னும் ஆழிப்பேரலையில கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 34 மீனவ கிராமத்துல கிட்டத்தட்ட 610 பேர் இந்த சுனாமி என்னும் ஆழிப்பேரலையில உயிரிழந்தாங்க. அந்த சுனாமி என்னும் ஆழிப்பேரலை உருவாகி சரியாக 21 ஆண்டுகள் ஆகிறது. இந்நிலையில கடற்கரையோர மீனவ கிராமங்கள்ல இந்த சுனாமியில உயிரிழந்த தங்களது உறவுகளுக்கு இன்று கடல்ல சென்று பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினாங்க. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டது, கடல் மாதாவை கேட்டுக்கொண்டதுன்னா மீண்டும் இது போன்ற ஒரு பேரழிவை கடற்கரையோர மீனவ கிராமங்கள் சந்திக்க கூடாது. அது மட்டும் இல்லாம தமிழகத்தை சேர்ந்த பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடல் மாதாவை வேண்டி நாங்கள் இப்ப தற்சமயம் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தியதாகவும், அவர்களது கோரிக்கையாக சுனாமி குடியிருப்பு கட்டி பல நாட்களாகியும் தங்களுக்கு ஒதுக்கப்படாமல் இருப்பதாக அந்த சுனாமி குடியிருப்புகளை சரி செய்து தங்களுக்கு பட்டாவுடன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்காங்க. ஃபரிதா, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.